அதாவதுங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்களை பிடித்து அபார வெற்றி அடைந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இருந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? ஆட்சி அமைக்க முடியுமான்னா முடியல. 118 இடங்கள் வேணும். 5 இடங்களை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, 113 இருக்குது. அப்ப கூட ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல. ஆனால் அதை தாண்டி இன்னொரு பரபரப்பான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. அந்த பாணியில ஏற்கனவே பிரச்சாரத்துல விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது விஜய் வீழ்த்துவதற்காக டிஎம்கே அண்ணா டிஎம்கே ஒன்னா சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1972ல திமுக எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக டிஎம்கே அடிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலையாக இருந்தது. மைனாரிட்டி திமுக அப்படின்னு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாங்க. தீய சக்தி கருணாநிதினு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து ஒன்றிணைந்து விஜயை வீழ்த்துறாங்க. அப்படி ஒரு செய்தி வந்தது, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எனக்கு விளங்கவே இல்லை. என்ன நடக்குதுங்க தமிழக அரசியல்? அப்ப இந்த அரசியல் என்பது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல வந்துட்டு விஜயை வீழ்த்துவதற்காக இந்த திராவிட கட்சிகள் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க குடைச்சலை கொடுத்து அது வந்து அவருக்கு சாதகமா அமைந்து வெற்றியை தந்ததோ அதே மாதிரி பல மடங்கு வெற்றியை வந்து அவருக்கு வாங்கி தரும். அதனால முடிந்தால் அண்ணா திமுக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். அமைச்சரவையில பங்கு வேணுமா, என்ன வேணும், ஏது வேணும், அதெல்லாம் நீங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம். அதை தாண்டி எதிரிக்கு எதிரி நண்பன்ற கூட்டணியில நீங்க வந்துட்டு அண்ணா திமுக திமுக கூட்டணி அமைச்சு விஜய் வீழ்த்துறதா நீங்க வந்து ஒரு சம்பவத்தை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் ஒருபோதும் வந்து இனிமேல் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. தமிழகத்துல அடையாளம் இல்லாம அழிந்து விடும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த சட்டமன்ற எலெக்ஷன் மாறிவிடக் கூடாது. ஏற்கனவே விஜய்க்கு கொடுத்த குடைச்சல்ல தான் இன்னைக்கு வந்து 108 இடங்களை வந்து மக்கள் அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் வந்து புத்திசாலித்தனமா நாங்க நடந்துக்க போறோம், பாருங்க எங்களுடைய புத்திசாலித்தனத்தை அப்படின்னு திராவிட கட்சிகள் முடிவு பண்ணிட்டு ஒரு கேனத்தனமான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.